கழகம் இதுக்கு முன்பு தோல்வியை சந்தித்ததே இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன். பல தோல்விகளை சந்தித்திருக்கிறோம். எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது 13 வருடங்கள் தொடர்ந்து கழகமாக நாங்கள் ஆட்சியில் இருந்ததே இல்லை. ஆனால் கலைஞர் கட்டுக்கோப்பாக வைத்திருந்த கழகத்தை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான கலைந்த 5 வருடத்துக்கு முன்பான ஆட்சி 10 வருடம் நாங்கள் ஆட்சியில் கிடையாது, அதிகாரத்தில் இல்லை. ஆனாலும் கட்டுக்கோப்பாக வைத்திருந்தோம் கழகத்தை. அதனால் வெற்றி தோல்வி விஷயமே கிடையாது, அது களங்கடிக்காது. அதாவது குழிப்பறித்த குழியில் விழுந்த யானை இல்லை நாங்கள். கழகம் யானை இல்லை, சரியாக குதிரை. நாங்கள் விழுந்த இடத்துல எழுந்திருப்போம், பிரச்சனையே கிடையாது. மீண்டும் வெல்வோம். முத்தாய்ப்பா ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அறிஞர் அண்ணா மண்ணு சொல்கிறோம்ல, அறிஞர் ஏன் அண்ணா மண்ணு சொல்கிறோம்னா காரணம் அதுதான். அறிஞர் அண்ணா அவர்கள் காமராஜர் தலைமையிலான கர்ம வீரர் ஐயா காமராஜர் அவர்கள் தலைமையிலான காங்கிரஸுக்கு எதிராக தீவிரமாக களமாடின ஒரு காலம் இருந்தது. தினம் தெருமுனை கூட்டங்கள் தான். அந்த கூட்டங்களிலெல்லாம் பேசும்பொழுது அண்ணா மறக்காமல் சொல்லுகின்ற விஷயம் என்னவென்றால், பதவி என்பது என் தோளில் கிடக்கும் துண்டுக்கு சமம், கொள்கை என் இடுப்பில் இருக்கும் வேட்டிக்கு சமம் என்பார். அதுதான் பதவி. எங்களுக்கு தோளில் துண்டு தான், தூக்கி தூர போட்டு போய்கிட்டே இருப்போம். ஆனால் அங்கே அந்த கொள்கைன்னு இருக்குல்ல, அதுதான் எங்கள் இடுப்பில் இருக்கும் வேட்டிக்கு சமம். அதனால் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.